ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெளியே போகிறேன். ஐ வில் பி பேக் இன் அ மினிட். ஆமாம், அந்த மேம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு போனால் 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம கதை தான் அடிக்கணும். பார்த்தீங்களா, இது நான் தான் பண்ணேன். இது என்னோடது தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது காஃபி பவுடர். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட் வீக் எங்கள் மாமா துபாயிலேருந்து இதை வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் நான் மாடலாக வச்சு செஞ்சேன். எனக்கு கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்குப்பா, உன் பெண்ணை நான் எடுத்துக்கிறேனே. உங்களுக்கு வேற பெண்ணே கிடைக்கலையா? என்னோட தான் எடுப்பீங்களா? ஏன் நீங்களாம் பெண் வாங்கிட்டு வர மாட்டீங்களா? இது ஏன் பெண்ணு, நான்லாம் தரமாட்டேன். போ. இந்தா, நேற்று தெரியாமல் உன் பெண்ணை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். என் தங்கச்சி லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி கொடுத்துட்டான்னு நினச்சிக்காத, ஓகேவா? இதுக்காக தான் நான் என் பெண்ணு உங்கள்கிட்டலாம் தரவே மாட்டேன். ஹப்பா, மேம் போயிட்டாங்க. வரியா? நம்ம வாஷ்ரூம் போய் கட்டடிப்போம். வரியா? வாஷ்ரூமா? ஐயோ, நான் வரல. யாராச்சும் பார்த்தாங்கன்னா இவ்வளோதான், நான் செத்தேன். மேம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. நான் வரலப்பா, எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் போங்க. அனுஷா, என்ன வாஷ்ரூம் கிட்ட கதை பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணிருந்த? எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே போனேன் வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு. வெளியே போனாலும் நான் போய் கதை பேசவா சொன்னேன்? வாஷ்ரூம் போ. எதுக்கு கதை பேசுற? மேம், நான் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே மேம் பேசிட்டு இருந்தேன். அதை கேட்க உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன் நான் மட்டும்தான் அங்கே போய் பேசினேன்னா என்ன மட்டும் கேட்குறீங்க? இங்கேயும் தான் நிறையா பேர் பேசிட்டு இருக்காங்க. போகிறேன்.